ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் கான்ஃபிக். எம்எஸ்னா மைக்ரோசாஃப்ட் கான்ஃபிகரேஷன், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் யூட்டிலிட்டி. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா சேம் ரன்ல போயிட்டு ரன் எப்படி போகணும் அப்படின்னா விண்டோஸ் கீ, அதாவது விண்டோஸ் கீ பிளஸ் ஆர் ரெண்டையுமே அட் டைம் பிரஸ் பண்ணி ரன் வரும். சரிங்களா? இதில் போயிட்டு எம்எஸ் கான்ஃபிக் டைப் பண்ணுங்க, ஓப்பன் ஆகும். ஓகே விடுங்க. ஓகே, ஸோ இதில் பூட் ஆப்ஷன், நார்மல் பூட், டயக்னோஸ்டிக் பூட், செலக்டிவ் பூட் இருக்கு இல்லையா? இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப் சப்போஸ் சர்வர் இது இஷ்யூ, எனக்கு வந்துட்டு சரியா பூட் ஆக மாட்டேக்கு, என்னோட சர்வர் வந்து சரியா பூட் ஆகல, அடிக்கடி ஹங்ஸ்டேட் போகுது அல்ல ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க இதில் யூஸ் பண்ணலாம். லைக் டயக்னோஸ்டிக் ஸ்டார்ட் அப். இப்போ நீங்க டயக்னோஸ்டிக் ஸ்டார்ட் அப் சொல்லி செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லோட் பேசிக் டிவைஸ் அண்ட் சர்வீசஸ் ஒன்லி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் எதுவுமே பெருசா ரன் ஆகாது, ரொம்ப பேசிக்கான சர்வீஸ் மட்டும் தான் ரன் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த விண்டோஸ் வந்து லான்ச் ஆயிரும். இதுல பூட் போங்க, பூட் செலக்ட் பூட். ஸோ பூட்ல பாத்தீங்கன்னா சேஃப் மோட். இப்போ நான் வந்து சேஃப் மோட் லான்ச் பண்ணணும். லைக் இப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சேஃப் மோட்னா என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் கரெக்ட் ஆயிடுச்சு, அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு என்னை வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கு. லைக் அதனால விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரே அடிக்கடி இஷ்யூ ஆகுது, ஓப்பன் ஆக மாட்டேக்கு, சர்வர் ஹங்ல போகுது, இந்த மாதிரி நடக்கும். ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் இருந்தால் அந்த மாதிரி இஷ்யூ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல பூட் ஆகாது. சம்டைம்ஸ் பூட் ஆனாலும் சரியா ரெஸ்பாண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம சேஃப் பூட் போயிட்டு மினிமல்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகாது. வெரி வெரி பேசிக். அதுல பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் வந்து சரியா இருக்காது, ரொம்ப பேசிக்கான ஒரு திங் மட்டும்தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு பூட் ஆயிரும். அப்போ நீங்க பூட் ஆனதுக்கு அப்புறம் அந்த உள்ள போயிட்டு அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், பண்ணிக்கலாம். இல்ல அந்த அப்ளிகேஷன் எதுவும் நீங்க டெலீட் பண்ண பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் பூட் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பூட் ஆகாத பட்சத்துல மினிமல் டிரைவர்ஸ், மினிமல் இருக்கிற செட்டிங்ஸ் வச்சு நம்ம லாகின் பண்றது அந்த சேஃப் மோடு. நீங்க வந்துட்டு ஒரு கீ பிரஸ் பண்ண, லைக் F10 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். ஸோ அந்த கீ பிரஸ் பண்ணா சேஃப் மோடு போகும். நீங்க இங்க சேஃப் மோடு ஓகே கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஃப் மோடு போய் லான்ச் ஆயிரும். நீங்க எந்த ஒரு கீ பிரஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் சர்வீசஸ் அட்வான்ஸ் ஆப்ஷன் வேண்டாம், விட்டுருங்க. சர்வீசஸ் போங்க. ஸோ சர்வீசஸ் லைக் அப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னென்ன சர்வீசஸ் வேணாலும் இங்க பார்த்துக்கலாம். நம்ம service.msc என்ன பார்க்குறோமோ அது இங்க தெரியும், பட் எக்ஸாக்டா எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. இதுல மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் என்ன, இதுல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கு பாருங்க. தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் என்ன, மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் என்னன்னு சொல்லி இங்க பாத்துக்கலாம். ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க, ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வாங்க. சரி, இதில் பாருங்க, கூகுள் செலக்ட் பண்ணுங்க. கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதோட மேனுஃபேக்சர் பாத்தீங்கன்னா கூகுள் LLC இருக்கு. சரிங்களா? இப்ப ஒரு சர்வீஸ் ரன் ஆகுது, அது எந்த வெண்டாரும் உங்களுக்கு தெரியல, ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது எந்த வெண்டாரும் தெரியல, சர்வீஸ் எந்த வெண்டாரும் தெரியலன்னா நீங்க வந்து இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் அது யாருக்கான அந்த சர்வீஸ் வந்து எந்த கம்பெனி இது. லைக் மைக்ரோசாஃப்ட்னா மைக்ரோசாஃப்ட் வருது, கூகுள்னா கூகுள். இப்போ குரோம் ஃபயர்பாக்ஸ் ஓப்பனா ஃபயர்பாக்ஸ் இருக்கும், SQL ஓப்பன் பண்ணா இங்க மைக்ரோசாஃப்ட் இருக்கும். ஸோ யார் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரரோ அவங்க நேமை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இதுல. ஓகேங்களா? தென் ஸ்டார்ட் அப் போங்க. ஸ்டார்ட் அப், நெக்ஸ்ட் டேப் ஸ்டார்ட் அப். ஓகே, ஆக்சுவலி இதை பத்தி ஸ்டார்ட் அப் போங்க. Startup items are not available on the system. See, what is startup அப்படின்னா, நான் சேஃப் மோட் இதை சொல்ல மறந்துட்டேன். நீங்க சேஃப் மோட் லான்ச் பண்றப்ப ஸ்டார்ட் அப் ஐட்டம்ஸ் லான்ச் ஆகாது. முதல்ல ஸ்டார்ட் அப்னா என்னன்னா, நீங்க சிஸ்டம் பவர் ஆன் பண்றப்பயே சில அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டீம்ஸ், நீங்க லேப்டாப் பவர் ஆன் பண்ணுங்க, டீம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகும். அந்த மாதிரி நீங்க எந்த அப்ளிகேஷனும் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட் அப் வந்துட்டு நிறைய ஐட்டம் ஸ்டார்ட் அப்ல இருந்ததுன்னா ரொம்ப டைம் எடுக்கும், பூட்டிங் டைம் ரொம்ப எடுக்கும், அப்படி உள்ள லாகின் டைம் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும்.
ஸோ முடிஞ்ச அளவு ஸ்டார்ட் அப் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. நீங்களா மேனுவலா வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்றதுக்கு பாருங்க. See, ஸ்டார்ட் அப் இஸ் நத்திங் பட் லான்ச்சிங் த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி. நாட் ஓன்லி டீம்ஸ், நீங்களா டிஃபைன் பண்ணிக்கலாம். எந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணணும் அப்படி டிஃபைன் பண்ணிட்டு நீங்க பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா எல்லா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இருக்கிறதால கொஞ்சம் லாகின் டைம் அதிகமா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்ப வந்து முடிஞ்ச அளவு கம்மி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல மேக்ஸிமம் இப்ப இதுல தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதுவுமே இல்ல. அதான் ஸ்டார்ட் அப்ல காமிக்கல. இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த என்னென்ன அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்ல இருக்குன்னு சொல்லி காமிக்கும். நெக்ஸ்ட் டூல்ஸ் போங்க. ஸோ டூல்ஸ் இது என்ன அப்படின்னா என்னென்ன இன்பில்ட் மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் இருக்கோ அதை பத்தி எல்லாமே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் இது வந்து இதுக்கு ஒர்க் ஆகுது, இது வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவென்ட் வியூவர் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஈவென்ட் வியூவர் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணா அது எந்த லொகேஷன்ல இருக்குது, எந்த EXE இருந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய இருக்குது. நீங்க இப்ப உங்க சிஸ்டம் ஓபன் பண்ணி நீங்களே படிச்சு பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.